முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே நித்திய பேரின்பு நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். நாளின் இந்த 1 மணி நேரம் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. நல்ல பாடலை கேட்க இருக்கிறோம், இணைந்து பாட இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். நம்ம எல்லாம் சேர்ந்து இணைந்து ஆச்சரியமானவரே அப்படி சொல்லி அவரை துதிக்க போகிறோம். நாம் அவரை கனப்படுத்த தகுதியில்லாத நம்மை தகுதிப்படுத்தினவர் அவர் அல்லவா. நல்ல வாங்க, நல்ல விடுதலையோடு கூட அவரை பாடி அவருடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? வாங்க சேர்ந்து இணைந்து ஆராதிப்போம். நல்ல கரங்களை தட்டி அன்பே மாறிடா திரு அன்பே, என்னை தாங்கிடும் தேவ அன்பே. அன்பே மாறிடா திரு அன்பே, என்னை தாங்கிடும் தேவ அன்பே. அன்பே மாறிடா திரு அன்பே. ஆழம் ஆழம் நீளம் உயரம் அன்பதின் அகலம். ஆழம் நீளம் உயரம் அன்பதின் அகலம். அறிந்தீர காயோ அழைத்தீர நண்பே, அறிந்தீர காயோ அழைத்தீர நண்பே. ஆச்சரியமே கழிப்பே. அன்பே மாறிடா திரு அன்பே, என்னை தாங்கிடும் தேவ அன்பே. அன்பே மாறிடா திரு அன்பே. ஆழம் நீளம் உயரம், ஆழம் நீளம் உயரம் அன்பதின் அகலம். ஆழம் நீளம் உயரம் அன்பதின் அகலம். அறிந்தீர காயோ அழைத்தீர நண்பே, அறிந்தீர காயோ அழைத்தீர நண்பே. ஆச்சரியமே கழிப்பே. அன்பே மாறிடா திரு அன்பே, என்னை தாங்கிடும் தேவ அன்பே. அன்பே மாறிடா திரு அன்பே, என்னை தாங்கிடும், என்னை தாங்கிடும் தேவ அன்பே. அன்பே மாறிடா திரு அன்பே. மாறிடாய் மானேசரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. ஆச்சரியமான கிரியைகளுக்காக உமக்கு நாங்கள் கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். நல்ல தொடர்ந்து கரங்களை எல்லாரும் உற்சாகமாய் தட்டி மாறிடாய் மானேசரே. ஆஹா மாறாதவர் அன்பு நாளுமே. கல்வாரி சிலுவை மீதிலே ஆமென். மாறிடாய் மானேசரே. ஆஹா மாறாதவர் அன்பு நாளுமே. கல்வாரி சிலுவை மீதிலே காணுதை மாண்பிலே. இயேசுவின் மகா அன்பிலே ஆழம் அறியலாகோ. இதற்கு இணையேதும் வேறில்லையே, இணையேதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிலே ஆழம் அறியலாகோ. இதற்கு இணையேதும் வேறில்லையே, இணையேதும் வேறில்லையே. சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தாவே, தேவனுடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள். பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவனுடைய வழி நீதியும் சத்தியமுள்ளவைகள். ஆச்சரியமான கிரியைகளுக்காக எங்கள் வாழ்க்கையில, எங்கள் குடும்பத்தில், எங்கள் திருச்சபையில செய்த ஆச்சரியமான கிரியைகளுக்காக எங்கள் கரங்களை உற்சாகமாய் தட்டி உம்மை பாடி மகிமைப்படுத்துகிறோம்.
Lord, தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம். அதை சார்ந்து சார்ந்து அனுதினம் மகிழ்ந்து வாழுகிறேன். தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம். அதை சார்ந்து சார்ந்து அனுதினமும் மகிழ்ந்து வாழுகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா, அவர் வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா, அவர் வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா, அவர் வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா, அவர் வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். நல்ல கரங்களை தட்டி எல்லாம் சேர்ந்து ஆமென். ஆச்சரியமான கிருபைகளுக்காக, அவருடைய இரக்கத்திற்காக, அவருடைய அன்புக்காக, தயவுக்காக. எஸ் மாஸ்டர். ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவரை துதிப்போமா. துன்ப நேரத்தில் ஆறுதல் அளிக்கும் இன்ப கிருபையிது. தொல்லை கவலையில் கண்ணீர் துடைக்கும் அன்பின் கிருபையிது. துன்ப நேரத்தில் ஆறுதல் அளிக்கும் இன்ப கிருபையிது. தொல்லை கவலையில் கண்ணீர் துடைக்கும் அன்பின் கிருபையிது. அல்லேலூயா அல்லேலூயா, அவர் வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா, அவர் வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா, அவர் வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா, அவர் வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவரை துதிப்போமாக, ஸ்தோத்திரிப்போமாக. தாங்கி நடத்தும் அவருடைய கிருபைக்காக அவருக்கு நன்றிகளை செலுத்துவோமாக. எஸ் மாஸ்டர். நேசிப்பவர் எல்லாம் தள்ளிவிட்டாலும் நேசரின் காரம் தாங்கு. நண்பருற்றாவிலும் உண்மையுள்ளோர் அவர், நம்புவேன் அவரை நான். நேசிப்பவர் எல்லாம் தள்ளிவிட்டாலும் நேசரின் காரம் தாங்கு. நண்பருற்றாவிலும் உண்மையுள்ளோர் அவர், நம்புவேன் அவரை நான். அல்லேலூயா, அவர் வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா, அவர் வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா, அவர் வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா, அவர் வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். எஸ், நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர் நாம் மகிமைப்படுவோம், மகிமைப்படுத்துவோமாக. எஸ், அல்லேலூயா. அற்புதங்களை செய்து, அதிசயங்களை செய்து, நம்முடைய ஆச்சரியங்களை வெளிப்படுத்துகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கட்டும். பஞ்சம் வந்தினேனும் அஞ்சிடேனே நான், தஞ்சம் என்னே சுவுண்டு. வானத்தின் அப்பம் அவரே என் மீட்பர், புசித்து வாழ்ந்திருப்பேன். பஞ்சம் வந்தினேனும் அஞ்சிடேனே நான், தஞ்சம் என்னே சுவுண்டு. வானத்தின் அப்பம் அவரே என் மீட்பர், புசித்து வாழ்ந்திருப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா, அவர் வல்ல
தாங்கி நடத்தும் தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம். அதை சார்ந்து சார்ந்து அனுதினமும் மகிழ்ந்து வாழுகிற தாங்கி நடத்தும் தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம். அதை சார்ந்து சார்ந்து அனுதினமும் மகிழ்ந்து வாழு. ஒரு விஷயம் கூட சொல்லுவோமா? தாங்கி நடத்தும் தாங்கி நடத்தும் சார்ந்து சார்ந்து அனுதினமும் மகிழ்ந்து வாழுவீர். தாங்கி நடத்தும் தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம். அதை சார்ந்து சார்ந்து அனுதினமும் மகிழ்ந்து வாழுகிறேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. சொல்லுங்க. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவர். என் வாழ்விலே என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. சொல்லுமா? என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. ஆம் தேவ ஜனங்களே, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களிலே மகத்துவமான தேவராய் நம்மோடு கூட நம்மை வழி நடத்துகிற தயவுக்காக அவருக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவிப்போமாக, மகிமை செலுத்துவோமாக. அவரே துதி ஸ்தோத்திர ஆராதனைக்கு நல்ல பாத்திரராய்ந்து நம்மை வழி நடத்துகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து அன்றுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை கவனிக்கலாமா? நித்திய பெருமம் கிறிஸ்டியன் மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கு. ஒரே குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் திருமணம் நடந்திருக்கிறது. விசுவாசத்தோடு கூட பதிவு செய்யுங்க. நிறைய நேரங்களில் இங்கே வந்து பதிவு செய்த உடனே ஒழுங்காக இருக்குது.
இங்கே பதிவு செய்து உடனே வேற இடத்து மூலமாக கூட வழங்கியிருக்கு. இப்படி ஒரு ஆசீர்வாத ஸ்தலமாக கத்தர் வச்சிருக்காரு. ஏன்னா நம்முடைய தலைமை போதகர் அவர்களுக்கு அந்த தரிசனத்தை கொடுத்து இந்த ஊழியத்தை ஆரம்பிக்க உருவாக்க கத்தர் கிருபை தந்தார். இம்மட்டும் ஆசீர்வாதமாய் நடக்க கத்தர் கிருபை தந்திருக்கிறார். உடனடியாக ஸ்கிரீன்ல காண்கிற எங்களுக்கு எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க, பதிவு செய்யுங்க. தெய்வீக ஆசீர்வாதங்களை கத்தர் உங்களுக்கு தருவாராக. தொடர்ந்து இந்த நேரத்திலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போமாக. இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற பகுதி செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். ஆபத்தை தவிர்த்து கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு ஆலோசனை. 4 முத்தான ஆலோசனைகள் சொல்லப்படுகிறது. வாங்க இணைந்து கேட்கலாமா? இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்போமாக. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வசனங்கள் நீங்கள் செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 1ஆம் வசனத்தின் பிற்பகுதி மற்றும் 2ஆம் வசனம். ஐயோ அப்படி சொல்லி, ஐயோ என்றால் என்ன? ஆபத்து, இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்குமாயிருக்கிற நகரத்துக்கு ஐயோ. ஊத்தை அப்படிங்கிற வார்த்தை நம்ம தமிழ்நாட்டில் இங்கே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸ்ரீலங்காவில் யூஸ் பண்ண ஊத்தனை என்னது? அழுக்குங்கிறது அர்த்தம் தான். நீங்கள் பைபிளில் நீங்கள் ஆங்கில வேதாந்தத்தை வாசித்து பார்க்கும்பொழுது இடுக்கண் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ரிபல்லியஸ்ன்னு சொல்லப்பட்டு மீறிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் சொல்லி ரிபல்லியஸ், கட்டுப்படுத்த முடியும், இப்படி துருத்திக்கிட்டே நிற்பாங்க, எதுக்கும் அடங்க மாட்டாங்க, அப்படிப்பட்ட ஆட்களுக்கு சொல்லு. ஊத்தை அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னது? டிஃபைல் ஆர் பொல்யூட்டட்னு சொல்லப்பட்டு. என்ன பொல்யூட்டட்னா மாசுபடுத்துகிற ஒரு ஆவி, எல்லாத்தையும் கெட்டு புகச் செய்கிற ஒரு ஆவி. அது மாத்திரமல்ல, என்னது? சிட்டி ஆஃப் வயலன்ஸ் அண்ட் கிரிமினல், க்ரூவலா அப்படின்னு சொன்னா வயலன்ஸ், எப்படியுமே கலவரத்தின் ஆவி ஓடு இருக்கிறவங்களுக்கு ஐயோன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அவங்க அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இந்த ஆபத்துக்குள்ள இந்த ஜனங்கள் இருக்கிறாங்க? அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, அது கடிந்து கொள்வதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது கர்த்தரை நம்பவில்லை, அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை. 4 பாயிண்ட்ஸ் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை குறித்துப்பா. ஏன் இந்த நகரம் ரொம்ப ஒரு ஆபத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏன் இப்படிப்பட்ட ஒரு ரிபலிஸோட கூட, ஒரு மீறுதலின் ஆவியோடு கூட, அல்ல சோத்திரம், எல்லாவற்றையும் மாசுபடுத்துகிற ஒரு ஆவியோடு கூட, இதையும் கலவரமாக்குகிற ஆவியோடு கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு 4 ரீசன்ஸ் சொல்லப்பட்டிருக்குது. இதுலேருந்து இன்னைக்கு நான் செய்தியாக சொல்ல வர்ற காரியம், என்னுடைய செய்தியின் தலைப்பு ஆபத்தை தவிர்க்க. ஆபத்தை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் உங்க மத்தியில் பேச இருக்கிறேன். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உன் தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். நம்முடைய ஜீவேக்கால வாக்குத்தத்தம் இதே செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல இருக்கு. பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். இந்த ஆண்டு வாக்குத்தத்தத்தையும் கர்த்தர் தந்திருக்கிற. ஏசாயா 60:20 கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். பிராமின் சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் டெய்லி அதிகாலை கிருபை அறநிலை நம்ம சொல்றதுனால நமக்கு ஞாபகத்தில் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு தனிப்பட்ட வாக்கு தத்தங்களை நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஞாபகம் மறதில்லாமல் கர்த்தர் தந்திருக்கிற வாக்கு தத்தங்களை நீங்கள் அலிசோத்த சொல்வது, அந்த வேத பகுதி திரும்ப படிப்பது, அதை கேட்டபடி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பது மிக மிக அவசியம். நல்ல வேதத்தில் இந்த செப்பனியா போன்ற புத்தகங்களில் நிறைய எச்சரிப்புகள், நமக்கு நிறைய ஆலோசனைகள் சொல்லப்பட்டிருக்கிறதே. ஏன் இப்படிப்பட்ட நிலை, இப்படிப்பட்ட நிலையிலிருந்து நீங்க மாறி வருவதற்கு நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற வழிகாட்டுதலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த பகுதியிலே நீங்க 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆபத்தை தவிர்ப்பதற்கு நீங்க செய்ய வேண்டிய 4 காரியங்கள் இந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை சரீரத்தில் இருக்கிற அவயவங்களோடு கூட ஒப்பிட்டு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக சோத்திரம், ஆபத்தை தவிர்ப்பதற்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, காதை கொடுங்கள். ரைசா, ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்க காதை நீங்க கொடுக்கணும். காது என்னது? இயர்ஸ்ன்னு சொல்றேன். உங்க காதை நீங்க கொடுக்கணும். நீங்க முதல் வசனம், நீங்க 2ஆம் வசனத்தின் முதல் பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது, அது சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லைன்னு சொல்லப்பட்டு, அது என்னதான்? அது காது அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது, அது காது கேட்கவில்லை. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, 2ஆம் அதிகாரத்தில் படிச்சு பார்க்கும் 7 திருச்சபைகளுக்கு அங்கே ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப பூர்ணமான சபை அப்படின்னா பிலதெல்பியா சபை, லவோதிக்கேயா சபைன்னு சொல்லப்பட்ட, சிம்னா சபைன்னு சொல்லப்பட்ட, பர்ஃபெக்ட், ரொம்ப பெர்ஃபெக்டா சொல்லப்பட்டிருக்கிறது பிலதெல்பியா சபை.
மற்ற சபைகளில் நிறைகளும் குறைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா ஒவ்வொரு பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கணும்? காதுள்ளவன், காதுள்ளவள், காதுள்ளவன், சொல்லுங்க திருப்பி பண்ண, காதுள்ளவள், எஸ், காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டு. காது இருக்கிறது மாத்திரம் போதாது, இந்த காது நல்லா கேட்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அதான் கேட்கறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையுமாயும் இருங்கள் சொல்லப்பட்டு. நல்லா 2 காதுல கேட்டு நீங்க அதற்கு பின்பதாக பேசும். நல்லா விசாரிக்கிறத 2 காது. இந்த மட்டும் ஒரு காது மட்டும் கொடுத்திருந்தா சொல்லுவீங்க, ஆண்டவரே இந்த பக்கம் கொடுக்கல, இந்த பக்கம் கொடுத்திருந்தா மட்டும் 2 கொடுத்திருந்தீங்கன்னா சரியா இருந்திருப்பேன். அதை 2 சைடும் கொடுத்துட்டாரு, நல்லா கேட்கபடி செஞ்சார். எல்லாரும் நல்லா காது கேட்கும். என்ன பிரச்சனை? ஆண்டோடைய வார்த்தை தான் கேட்காது. நீ சொன்னால் போதும் செய், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், காலும் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. ஆமென் 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 ஆமென். ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஹல்லேலூயா. செவி கொடுக்கணும். செவி கொடுத்தல் மிக மிக ஒரு ஆசீர்வாதம். ஆலோசனைகள் செவி கொடுங்க. நீங்க நீதிமொழியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20, 21, 22 மற்றும் 33 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, ஞானமானது வெளியே நின்று, ஞானம் இல்ல, ஞானமானது விஸ்டம் வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தம் இடுகிறது. 21ஆம் வசனம், அது சந்தடி உள்ள தெருக்களின் சந்ததியிலும் ஒளிமுக வாசனை நின்று கூப்பிட்டு பட்டண தன் வார்த்தைகளை வசனித்து சொல்கிறது. 22ஆம் வசனம் என்ன சொல்லுது? பேதைகளே நீங்கள் பேதமை விரும்புவதும், நிந்தைக்காரரே நீங்கள் நிந்தையை பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எது வரைக்கும் இருக்க முடியும் சொல்லிட்டு 33ஆம் வசனத்தை வாசி பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு செவி கொடுக்கிறவனோ, எனக்கு செவி கொடுக்கிறவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல். நீங்க எல்லாரும் ஒரு டைட்டானிக் கப்பல் மாதிரி தான். டைட்டானிக் என்ன, டைட்டனா டைட்டானிக்கா? டைட்டானிக் கப்பல் தான். அதுக்கு பிரமாண்டமான கப்பல், அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. நல்ல நேர்த்தி செஞ்சாங்க, மூழ்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, எந்த ஆபத்துக்கான வாய்ப்பு இல்லை. நிறைய ஊழியக்காரர், நிறைய பணக்காரங்க எல்லாம், ஜான் ஹார்ப்பர் உட்பட எல்லாரும் பயணிக்கிறாங்க. பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பயணிக்கிறாங்க. நல்ல சந்தோஷமா அதுல போயிட்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரு சத்தம் வருது, உங்கள் கப்பலுக்கு முன்பதாக ஒரு பெரிய பனிப்பாறை இருக்கிறது, கொஞ்சம் ஜாக்கிரதையா திசையை திருப்புங்க. அப்ப அந்த மாலுமி, அந்த கேப்டன் என்ன பண்ணிட்டாரு, நம்ம கப்பல் நமக்கு தெரியும், நம்ம முதலாளி நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரு, அது அது முன்னால என்னது பனிப்பாறையானாலும் ஒண்ணு வெளியே சின்னதான் தெரியும், ஆனா உள்ள பயங்கர பெருசா இருக்கும். போய் மோதி அது அப்படியே பிளந்து பல ஆயிரம் ஜனங்கள், அதில் பல ஒரு சில நூற்றுக்கணக்கான ஜனங்கள் மரித்து பெரிய சேதம். இப்போ பூமிக்கடியில் இருக்கு, அதை ஆராய்ச்சி பண்ண போற ஆட்கள் சாகுறாங்க. அப்ப பாருங்க, நல்ல கப்பல் தான், சூப்பரா வடிவமைக்கப்பட்டது தான். அதே போல ஆண்டவர் உங்களை சூப்பரா சிருஷ்டித்து இருக்கிறார், உங்களை உருவாக்கி இருக்கிறார், உங்களை ஆண்டவர் நேர்த்தியா நடத்திட்டு வர்றாரு. அப்படிப்பட்ட நேரத்தில் சில நேரங்கள்ல சில வழிகாட்டுதலை சொல்வார். இங்க நேரா போ, இடது பக்கம் திரும்பு, வலது பக்கம் திரும்பு, சோத்திரம் நீ திரும்ப பின்னிட்டு திரும்பு, அப்படி பல ஆலோசனைகளை நமக்கு சொல்வார். என்றால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர். நீங்க சங்கீதம் 32:8 வாசித்து பார்க்கும்போது, நான் உனக்கு போய்த்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு என்னப்பா செய்யணும்னா
சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு வழிகாட்டுகிறவராக இருக்கிறார். என்னைக்கு ஒரு நாள் ஆண்டவரோடு நீங்க தொடர்பு உள்ளவர்களா இருப்பனா அந்த ஆண்டவருடைய சத்தத்தை இனம் காணுவது ரொம்ப கஷ்டம். ஆனால் தொடர்ச்சியாக ஆண்டவரோடு கூட உறவில் நீங்க இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஆண்டவருடைய தெளிவான சத்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். சொல்லுங்க அல்லேலூயா. சின்ன சாமுவேல் அந்த ஆலயத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் சாமுவேலே சாமுவேல் என்று கூப்பிட்டார். உடனே அவனுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிட்டு, வழக்கமா ஏலியா கூப்பிடுவாரு, அவனு ஏலியா கூப்பிட்டீங்களா ஐயா அப்படின்னு. தம்பி நான் அவனை கூப்பிடலப்பா, போய் படுத்துக்கிறியா அப்படின்ட்டு. திரும்ப சாமுவேலே சாமுவேலேன்னு சத்தம். திரும்ப வந்து ஏலியா கோச்சிக்காதீங்க, கூப்பிட்டீங்களா ஐயா, ஏதாவது உங்களுக்கு உதவி வேணுமா? எப்பா நான் அவனை கூப்பிடலப்பா, போய் படுத்துக்க. திரும்ப வந்து சாமுவேலே சாமுவேலே. அதுக்கு முன்னாடி அவர் சொல்லி கொடுத்தாரு, இந்த தடவை இப்படி சத்தம் கேட்டுச்சுன்னா ஒரு வார்த்தையை சொல்லு, கத்தாவே சொல்லும். இந்த வசனம்லாம் நம்ம சண்டே ஸ்கூலோடயே மறந்து போன வசனம். என்னது? சண்டே ஸ்கூலோட மறந்து போன வசனம். கத்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். உடனே ஆண்டவர் பாருங்க அந்த சின்ன பையன்ட்ட பெரிய காரியங்களை குறித்து பேசுகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. பின்பது ஆண்டவரோடு கூட ஐக்கியமாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை போல் ஒரு தீர்க்கதரிசி அவனுக்கு முன்பதாக இருந்ததில்லை, அவனுக்கு பின்பதாக இருந்ததில்லை சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார். இன்னைக்கு நீங்களும் நானும் செவி கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வரலாற்றை நாம் படைக்க முடியும். சொல்லுங்க அல்லேலூயா. உன் குடும்பத்துக்குள்ள நல்ல லெகசியை நீங்க வைத்துக்கொள்ள முடியும். தேவ ஜனங்களே, இன்னைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறதுக்கு நமக்கு மனசு இல்லை. யாருக்கெல்லாம் மனிதருக்கு செவி கொடுக்கிறோம், உலகத்துக்கு செவி கொடுக்கிறோம். அந்த தலைவர் என்ன சொல்லிடுவார், என்ன பண்ணிடுவாருன்னு கேட்கிறோம். ஒரு நியூஸே 10 இடங்கள்ல கேட்கிறோம், 10 இடத்துல 10 விதமா தான் சொல்றான். ஆனா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவருக்கு செவி கொடுக்கிறது, காதை கொடுக்கிறதற்கு உங்களுக்கு மனசில்லாத நிலைகள் ஏன் இருக்கிறது? இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுங்க. நாங்கள் கர்த்தருக்கு செவி கொடுக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு காது கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தின் சத்தத்தை மாத்திரமல்ல, ஒரு சோத்திர பாலையில் உலக பிரகாரமான படிப்புகளின் சத்தத்தை கேட்கறதுக்கு மாத்திரமல்ல, அல்ல சோத்திர நித்திய அல்ல தேவ திட்டங்களையும் கேட்கிறதற்காக இந்த செவிகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த செவிகள் விருத்த சேதனமுள்ள செவிகள். இது சரியாக எல்லாவற்றை புரிந்து கொண்டு என் வாழ்க்கையை வளமாய் மாற்றும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். செவி கொடுத்தல் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் தேவ ஜனங்களே. அல்லேலூயா. நீங்க ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார். ஐசாயா சாப்டர் 50 and verse 4 என்ன சொல்லப்பட்டிருக்கு? இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வசனத்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தர் ஆண்டவர் எனக்கு கல்வியின் மாவின் நாவை தந்திருக்கிறார். பாருங்க, காலை தோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல கேட்கும்படி என் செவியை கவனிக்க. எப்படி கேட்கணும் கேட்பீங்களா? கற்றுக்கொள்கிறவர்கள் போல. பிரைஸ் நேற்று தினத்தில் சேவிஸ் காலேஜில் ஜீபாவில் MBA பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் நடந்துச்சு. நான் போயிருந்தேன். போனபோது அந்த ஃபாதர் பிரின்சிபல்னு சொல்கிறாங்க. அவர் சொல்லும் பொழுது சொல்கிறாரு, எவ்வளோ பசங்கிட்ட சொல்கிறோம் இல்லை சோதரன், இவங்களுக்கு 3 மாதம் ட்ரைனிங் நடந்துச்சு. போயிட்டு வந்த பிறகு என்னை பார்த்து எது கஷ்டமாக இருந்து நல்லா இருந்துச்சுன்னு ஒருத்தன் சொல்ல. 59 பேர் படிக்கிறாங்க, அதில் 10 பேர் மட்டும்தான் வந்து பார்த்தாங்க. நாங்கள் அவங்ககிட்ட கேட்குறோம், உங்களுக்கு எது கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு எது பிரச்சனையாக இருக்குது, எங்கிட்ட வந்து சொல்லுங்கள், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அவர்லாம் உங்களுக்கு காலேஜ்லாம் 5 மணிக்கு அதை முடியும்னு நினைக்கிறேன், விட மாட்டார். 6 மணிக்கு வச்சுருப்பார், 7 மணிக்கு வச்சுருப்பார், 8 மணிக்கு வச்சுருப்பார். சொல்கிறாரு, உங்கள் பிள்ளைகள் என் கண்காணிப்புகளில் தான் இருக்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. இது சும்மா அது காலேஜ் வந்துட்டு போகிற நிலையில் இவங்களுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட்டை கொடுக்கணுங்கிறதுல நான் தீவிரமாக இருக்கேன் அப்படிங்கிறார். அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு லீவ் விட்டால் எனக்கு எல்லாம் மிச்சம், கேட்டுக்கு பில் மிச்சம். ஓல் காலேஜே லீவில் இருக்கிறது உங்களுக்கு நான் காலேஜ் வைக்கிறேன். எதுக்காகனா இது அந்த காலேஜ் கிடையாது, இது உங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்துகிறது. அவர் சொல்கிறாரு, கற்றுக்கொள்கிற மாதிரி கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, எதில் உங்களுக்கு ட்ரைனிங் வேணும் கேளுங்க, லாங்குவேஜ் வேணுமா என்ன வேணும் கேளுங்க, உங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். அதான் சொல்லப்பட்டிருக்கு, கற்றுக்கொள்கிறவர்களை போல நான் கேட்கும்படி என் சேவையை கவனிக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் கற்றுக்கொள்கிறவர்களாக இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கீங்க? அப்போ நல்ல கவனிங்க தேவ ஜனங்களே. இன்னைக்கு நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை, ஏன் ஆபத்தில் சிக்கிறோம், ஏன் தப்பிக்கிறோம்? ஏன்னா நம்முடைய காதை
கரெக்டாக கத்தர் கொடுக்க மாட்டேங்கிறோம். கத்தருடைய வார்த்தைக்கு நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம். இன்னைக்கு தெளிவடைய கத்தர் கிருபை தருவராக. ஏசாயா 55 அதிகாரம் 3 வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, ஐசாயா chapter 55 and verse 3, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும் அப்படி சொல்லலாம் சார். உங்கள் செவியை சாய்த்து, கொஞ்சம் எஃபர்ட் போடப்பா, கொஞ்சம் எஃபர்ட் போடு. காலேஜ் சொல்லுவாங்களா, 6 மாசம் தான் இருக்கு, இந்த எஃபர்ட்டை போடுங்க, நீங்க ஜெயிக்க முடியும். +2 படிக்கிறவங்க சொல்லுவாங்களா, இன்னும் 2 சில மாதங்கள் உனக்கு எக்ஸாம் இருக்கு, இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிப்பா, செவி கொடுத்து நான் சொல்ற காரியங்களை செவி கொடு. மொபைல் போனை கொஞ்சம் தூரத்துக்கு வை. நிறைய சாதிக்கிறவங்க பிள்ளைகிட்ட கேட்டீங்கன்னா, நாங்கள் மொபைல் போன் யூஸ் பண்ணலாம் சொல்லுவாங்க. சொல்றாங்களா இல்லையா? டிவி பார்க்கறது இல்லைன்னு சொல்லுவாங்க, தேவையில்லா நேரத்தை நாங்கள் செலவழிக்கிறது இல்லைன்னு சொல்லுவாங்க, நல்ல வேலைகளை செய்கிறோம் சொல்லுவாங்க, நல்லா படிக்கிறோம் சொல்றாங்க, எந்த பாடத்தை எந்த நேரத்தில் படிச்சா கரெக்டா இருக்கும்னு செய்கிறோம் சொல்றாங்க. இன்னைக்கு நீங்கள் நானும் செவியை சாய்க்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நல்ல செவி கொடுக்கிற கூட்டமா இருக்க கிருபை தருவீராக. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 27 அதிகாரம், எரேமியா 7 அதிகாரம் 23, 24 மற்றும் 26 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களை நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விஷயத்தையே நான் அவளுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். 24 வசனம், அவளோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போ. கொஞ்சம் காதை சாட்சி கேளுங்க. தங்கள் பொல்லாத இதயத்தின் யோசனையின்படி கடினத்தின்படி நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார். 26 வசனத்தை வாசித்து பார்க்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் அவர்கள் என் சொல்லை கேளாமல் தங்கள் செவியை சாயாமல் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் பிதாக்களை பார்க்கலும் அதிக பொல்லா. நீங்க செவி கொடுக்க தவறிட்டீங்கன்னா சிக்கிடுவீங்க. ரோமர் 1 அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவர் தேவன் என்று அறிந்தும் தேவன் என்று நமஸ்கரியாமல் இருந்ததுனால, தொழுது கொள்ளாமல் இருந்ததுனால சிந்தனையில் என்ன செய்தாங்க, அந்தகாரப்பட்டு அலுஸ்தோத்திரம் தங்கள் சரீரத்துக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பித்தார்கள். அசுத்தத்திற்கு தேவன் அவர்களை விட்டு விட்டார். அன்னைக்கு ஆண்டவர் மட்டும் பேசாம இருந்தா பிரச்சனை. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது அப்படின்னாலே அப்படின்னு சொல்லி மேய்ப்பன் கேட்டோடனே டக்குன்னு இந்த ஆடுலாம் அலர்ட் ஆகிற மாதிரி. நீங்கள் பழங்க, அவரோடு கூட பழகி சமாதானமாக இருக்க கர்த்தர் கிருபை. இன்னைக்கு அவருடைய சித்தத்தை கேட்க, அவருடைய சத்தத்தை கேட்க, அவருடைய சித்தத்தை செய்ய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஒரு பாட்டுக்குள்ள போலாம், உம் சத்தத்தை கேட்டிட உம் சித்தத்தை செய்திட உண்மையாய் ஜீவிக்க என்னை நிரப்பி நிரப்பி நிரப்பிடும். என்னை நிரப்பினர். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே என் காது நல்லா கேட்கணும்ப்பா. அல்ல உலக சத்தத்தை கேட்குதோ இல்லையோ, உங்க சத்தத்தை கேட்கிற ஒரு விருத்த சேதம் நிறைந்த காதாக இருக்க எனக்கு நீ கிருபை தாரும் என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் அப்படியே உங்களை மாற்றுவாராக. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வேதத்தை கேளாதபடி தன்னுடைய செவியை விளக்குடைய ஜபமும் அருவருப்பானது என்று நீதிமொழி 28:9 சொல்லப்பட்டிருக்கிறதே. நீங்கள் கால ஸ்தோத்திரம், உங்க காதை கொடுக்க எதிர்பார்க்கிறார். 2வதாக இந்த செப்பனியா 3 அதிகாரம் 2 வசனத்தில் 2வது பகுதியை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்லுவோம். 2வதாக நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன். 2வதாக நீ எதை ஒப்பு கொடுக்கணும்? உங்க கண்களை ஒப்பு கொடுங்க. உங்க கண்களை ஒப்பு கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ ஒருத்தர் எச்சரிக்கிறார் அப்படிங்கிறத நீங்க என்ன செய்வீங்க? ஒன்று கேட்பீங்க, 2வது என்ன செய்வீங்க? நீங்க பார்ப்பீங்க. நிறைய நேரத்தில் அல்ல ஆண்டவர் டைரக்டா உங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்து உங்களை எச்சரிக்காதபடிக்கு சுற்றி நடக்கிற காரியங்களிலே மூலமாக, சுற்றி நடக்கிற நிகழ்வுகள் மூலமாக, அவள் ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுகிறதுனால் பெற்றுக்கொள்கிற தண்டனையின் மூலமாக நிறைய விஷயங்களை என்ன செய்வார் அப்படின்னா கர்த்தர் காண்பித்து கற்றுக் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு தான் நடக்கணும் அவசியம் கிடையாது. நிறைய விஷயங்கள்ல மற்றவங்க நடக்கிறது மூலமாக கற்றுக்கொள். ஆனால் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி பேழையை உண்டு பண்ணினான். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்றீங்க? அவன் தற்காலிக காலத்தில் காணாதவைகளை குறித்து அகக்கண் திறந்துச்சு. ஓஹோ, ஆண்டு வந்து பூமி அழிக்க போறேன்னு சொல்றாரு. ஸ்தோத்திரம். ஜனங்கள் புசிப்பும் குடிப்பும் பெண் கொண்டு பெண் கொடுத்தும் ஜலப்பிரயம் வாடிக்கொண்டு போக மட்டும் உணராதான் இருக்க போறாங்க.
இன்னைக்கு நான் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரோ அதன்படி நான் செய்யணும். இவங்க பரியாசம் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, எவ்வளவு இடைஞ்சல் பண்ணுமா பண்ணும், அதை பொறுப்பெடுக்காதபடிக்கு தன்னுடைய வேலையிலே கருத்தா இருந்ததை கொடுத்து பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, நிறைய காரியங்கள் எப்படிப்பட்ட ஊழியக்காரன் நடந்து கொள்ளணும், எப்படிப்பட்ட ஊழியக்காரன் நடந்து கொள்ளக்கூடாது, எப்படிப்பட்ட விசுவாசியா நடந்து கொள்ளணும், எப்படிப்பட்ட விசுவாசியா நடந்து கொள்ளக்கூடாது, எப்படிப்பட்ட வேலையாளர் நடந்து கொள்ளணும், எப்படிப்பட்ட வேலையாளர் நடந்து கொள்ளக்கூடாதுங்கிற நிறைய காரியங்களை ஆண்டவர் நமக்கு காண்பிப்பார். நீங்க என்ன செய்யணும்? கண்களை திறந்து பார்க்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. கண்களை திறந்து பார்க்கணும். நடக்கிறத பார்த்து நீங்க எச்சரிக்கை பெற்று நீங்க உங்க வாழ்க்கையை காத்துக்கணும். நேரத்தில் சில நேரங்கள் டைரக்டா உங்களை கர்த்தர் கடிந்து கொள்வார். 2 தட்டு தட்டும் பொழுது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா எச்சரிப்படைய வேண்டியது மிக அவசியமா இருக்கு. எஸ், ஒரு பெரிய நோக்கத்துக்காக கர்த்தர் இதை பண்ணியிருக்கிறார். நான் பண்ணது தப்பு. எப்பயுமே பாவத்தை பாவமா சொல்லுங்க, பாவத்தை பலவீனமா சொல்லாதீங்க. இன்னைக்கு அமெரிக்காவில் ஒருத்தர் மரித்து போனார், சுட்டு கொல்லப்பட்டார். சார்லி கர்கா, கிர்கா, அப்படி கர்கா ஏதோ சொல்லுவாங்க, கிர்க், KIRK, கிர்க், கிர்க்குன்னு மாதிரி வந்துடும், கிர்க், ரைட்டா? சார்லி, அவர் ஏன் அவரை கொண்டாங்க பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு நல்ல காஸ்பல் எவாஞ்சலிஸ்ட், அது மாத்திரமல்ல அவர் என்ன கன்சர்வேட்டிவ் ஒரு ஆள். ஸோ நிறைய விஷயங்களை குறித்து அவர் பேசுகிறார், ஒழுக்கத்தை குறித்து பேசுகிறவர், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் பேசுகிறார். ஒரு அமெரிக்காவில் ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாரு, ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் வர்றாங்க. மறிக்க நேரத்தில் கூட அந்த ப்ரோக்ராம் 3000 பேர் இருந்திருக்காங்க. யூனிவர்சிட்டியில் போய் பேசுகிறாரு. பேசுகிற நேரத்தில் அவருடைய கேள்வி கேட்குறாங்க, அதுக்கான பதிலை கொடுக்குறாரு. ஸோ அவர் பொதுவாக இந்த நாட்கள் அதிகமாக இருந்தது ஓரினச் சேர்க்கை. ஓரினச் சேர்க்கை ஆண்டவர் ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ஆதாமுக்கு இன்னொரு சப்ஸ்டிடியூட்டாக ஆதாம் உண்டாக்கல, பெண். ஸோ தேவனுடைய படைப்பின்படி ஒரு ஆணும் பெண்ணுமாக தான் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒழுங்கு இருக்கு. அன்னைக்கு அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும், ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் திருமணம் முடிக்கிற நிலைகள் இருக்கிறது. அது சபை போதகராக மாறுற நிலை இருக்கு. இது எங்கள் லைஃப், நான் எப்படி நினைச்சாலும் பைபிள் இதுக்கேற்ற மாதிரி மாற்ற நிலையில அவர் ரொம்ப கண்டித்து பேசுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மேஜராக சொல்கிற ரீசனை தான் சொல்கிறாங்க. தூரத்தில் இருந்து ஒருத்தன் அவரை சுட்டுட்டான், நான் அவனை கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன், சரியா? உடனே கழுத்தில் பட்டு உடனே துடிச்சு ரத்தம் பீறிட்டு அவர் மரித்து போனதா சொல்கிறான். ரத்த சாட்சியாக மறிச்சிருக்கிறாரு சொல்கிறாங்க. இன்னும் நின்று அவர் பேசுகிறாரு. 2 பெண் பிள்ளைகள், இன்னொரு கரு உண்டாயிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இத்தனை 31 வயசு, அவர் 18 வயசுல சோத்திரம் இந்த பணிக்கு வந்திருக்காரு. ஸ்கூல் கூட காலேஜ் கூட போனது கிடையாது, சரியா? ட்ராப்ட் அவுட். இன்னைக்கு காலேஜஸ்லாம் போய் பேசுறாரு. ஒரு அமெரிக்காவில் ஒரு செல்வாக்குள்ள ஒரு மனுஷனா இருக்கிறார். இதெல்லாம் நமக்கு உலகத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். நல்லவங்களுக்கு கஷ்டம் அல்ல சோத்திரன், ஊரோட ஒத்து போனா எல்லாமே நமக்கு ஈஸியா போற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க சத்தியத்துக்காக நிற்கும் பொழுது ஒரு சவாலா இருக்கலாம். ஆனாலும் கூட நீங்க ஸ்தோத்திரம் உங்கள் கண்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின நாள் என்று யோபன் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அல்ல சோத்திரம் கடிந்து கொள்ளும் பொழுது நேரடியாக இருக்கும் அவங்களுடைய முகப்பாவை ஆண்டவர் இப்படி பார்க்கும் பொழுது அல்ல ஒருத்தர் மூலமாக ஊழியக்காரர் மூலமாக எப்படி செயல்பட அவருடைய ஊழியக்காருடைய பாடி லாங்குவேஜ் அல்ல சோத்திரம் என்னை எச்சரிக்கிறதே, என் பெற்றோருடைய பாடி லாங்குவேஜ் என்னை எச்சரிக்கிறதே, நான் திருந்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செயல்பட கர்த்தர் கிருபை தருவாராக. வேதத்தில் அநேக வசனம் கொண்டு பாருங்க. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அல்ல சோத்திரம் கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவன் ஞானமுள்ளவன் சொல்லப்பட்டிருக்கு. ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்பது நலம். கடிந்து கொள்ளுதலை கேட்பது நலம். எச்சரிக்கிறேன், என்ன பார்த்துக்கலாம், அப்படி செஞ்சுக்கலாம் அப்படின்னு வேண்டாங்க. கடிந்து கொள்ளுது கேளுங்க. அழகா நிறைய பைபிள்ல வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படிதானே? கடிந்து கொள்ளுதலே என் மனம் அலட்சியம் பண்ணினதே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் எல்லா தீமைக்கு உள்ளானேனே. நீதிபதிகளே சொல்லப்பட்டிருக்கு நிறைய இடத்துல. கடிந்து கொள்ளுதலை நீங்க என்னது சும்மா லேசா நினைக்காதீங்கயா, அதை கொஞ்சம் சீரியஸா நினைங்க, சீரியஸா செயல்படுங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க 2 தீமோத்தேயின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது பைபிள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னு அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று நீங்க 2 தீமோத்தேயின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், வேத வாக்கியங்கள் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. தேவ ஆவினாலே அருளப்பட்டிருக்கு. நல்ல சத்தமா வாசிங்க. தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகும், எந்த நற்கிரியம் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும்
கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புகளுக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. கரங்களை வைத்து அலேஷங்க பார்ப்போம். எதுக்கு இந்த பைபிளை கத்த நம்ம கையில கொடுத்துருக்கார் அப்படின்னா நம்மை கடிந்து கொள்ள. ஹல்லேலூயா. வேதத்தை தூக்கி படிச்சு சொல்லுங்க, ஆண்டவரே உடைய வார்த்தையின் மூலமாக எங்களை கடிந்து கொள்கிறீரப்பா, அது நல்லதப்பா. நாங்கள் மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய வேதத்தை நாங்கள் பார்க்க கிருபை தருவீராக, வேதத்தை படிக்க கிருபை தருவீராக. வேதத்தை பார்த்து பார்த்து எங்க வாழ்க்கையில தேவ எச்சரிப்பை பெற்று எங்க வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ளத்தக்கதான கிருபை எங்களுக்கு தருவீராக சொல்லி கேளுங்க. அல்லேலூயா. நீதிமொழி புத்தகம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, நீதிமொழி 13:18, புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சியம் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ. நல்லா சொல்லுங்க, முடிங்க பார்ப்போம். என்னது? கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நீதிமா என்னை தயவாய் கொட்டி டங்குன்னு ஒரு போடணும், என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு என்னது? தலைக்கு தீயை போல் இருக்கும். என்ன போட்டிருக்கு? தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும். என் தலை அதை அல்லல் தட்டுவதில்லை. அப்படி இக்கட்டில் சங்கீதம் 148:5 41:5 சங்கீதம் 140. என் தலை அதை அல்லல் தட்டுவதில்லை. அப்ப பாருங்க இன்னொரு வசனம், 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்க்க. நிறைய வசனங்கள் இருக்கு. 27:5 வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமொழி 22, தீங்கு நாளில் அவர் தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தம்முடைய கூடார மறைவில் ஒளித்து வைத்து. இல்லை 27:5 ரைட். நீதிமொழிகள் பக்கம் பதிலாக சங்கீதம் போட்டாங்க, காதுள்ளவன் கேட்க கடவன். ரைட். மறைவான சிநேகத்தை பார்க்கலாம் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க. வெளிப்படையா கடிந்து கொள்ள கேளுங்க, ஆலோசனை கேளுங்க. இவங்க எனக்கு யாரும் சொல்றது இல்லைங்க, ஏதோ சொல்றாங்க, ஏதோ நோக்க சொல்றாங்க. கற்றுக்கொள்ளுகிற போல கவனிச்சு பாருங்க. கவனிங்க. சில சொல்லுவாங்க, பாஸ்டர் இவங்களை நான் கடிந்து கொண்டேன் அப்படின்னா, நல்லது ஐயா, நல்லது ஐயா, நல்லது அம்மா, உங்க ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தினார செய்யுங்க. சபை மக்கள் எல்லாரும் என்னை யாரும் கடித்து கொள்ளக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க, அப்படிதானே? ஒரு குறை இருக்கும் பொழுது நீங்க சொல்லணும், இதை சரி பண்ணிக்கோ அப்படி சொல்லணும். அந்த கடிந்து கொள்ளலை நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆபத்திலிருந்து நீங்கள் காக்கப்படுகிறீர்கள் என்பதை மறந்துடாதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். மூன்றாவதாக நான் சொல்ல வர்ற காரியம் என்ன அப்படின்னா, கரத்தை கொடுங்கள் அப்படின்னு சொல்ல. இப்போ பாருங்க, நீங்க இந்த செப்பனியா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அது கர்த்தரை நம்பவில்லை. என்னன்னா, கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லை. இவர் நம்பவா வேண்டாமா, நம்பவா வேண்டாமா, இவரோட கூட்டணி போடலாமா வேண்டாமா, நம்பவா வேண்டாமா, நம்பவா வேண்டாமா, குழப்பம், ஒரு கலக்கம். ஐயோ இவங்கள நம்பினேன், இவங்க என் வாழ்க்கையை மோசம் போக்கிட்டாங்க. இவரை நம்பினேன், அனுசோத்த என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இவரை நம்பினேன், இன்னும் கடன்ல நான் சிக்கி போயிட்டேன். இவரை நம்பினேன், இன்னும் சிறுமையில சிக்கி போயிட்டேன். இருக்கிற நன்மையெல்லாம் என்னை விட்டு போயிட்டு இந்த கடவுளை நம்பலாமா வேண்டாமா? ஏன் கேட்குற நேரத்துலாம் பரிசுத்தத்தை பற்றி பேசுறாங்க, அவர் நீதி உள்ள ஆண்டோன்னு பேசுறாங்க, அவள் சோத்திரம் என்ன நியாயாதிபதினு பேசுறாங்க. இவர் இருக்கிறதையும் பிடிங்கிட்டு விட்டுறப்படாதே, திராட்டில் என்ன விட்டுறப்படாதே, இன்னும் என் வாழ்க்கை கஷ்டமா போயிடக்கூடாதே என்ன சோத்திரம், இன்னும் நான் ஒரு என்னது பள்ளத்தாக்கின் அனுபவத்துக்குள்ள போயிடக்கூடாதே அப்படிங்கிற நிலையில இருக்கும்பொழுது யோசனை. மனுஷனை வெத்தி நம்ம சில நேரங்களில் கர்த்தரை கம்பேர் பண்ணி பார்ப்போம். இவரை போலதான் அவர் இருப்பாரா? இல்லை, ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னை நீ நம்பு, வா, உன் கரத்தை மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி. நீங்க ஃபெய்த் அப்படிங்கிற வார்த்தைக்கு நீங்க கூகுளில் ஒரு பிக்சர் தேடினீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மலையில ஒருத்தர் இருப்பார், இருந்துக்கிட்டு கீழே கையை நீட்டி ஒருத்தர் கீழே தவிச்சிட்டு இருக்கிற ஆளை என்ன செய்வாரு, பிடிக்க சொல்வார். அவர் பிடிச்சா மேலே வந்துடலாம், பிடிக்கலன்னா பிரச்சனை. இப்படிதான் ஒருத்தர் நைட்டு ஒருத்தன் ரோட் நடந்து போயிட்டு இருக்கும்பொழுது டக்குன்னு ஒரு கிணத்துக்குள்ள விழுந்துட்டான். விழுந்துட்டு அப்படி சத்தம் பிடிச்சிக்கிட்ட ஒரு கொப்புல பிடிச்சிட்டான். பிடிச்சி நைட்டு இருந்து சத்தம் போட்டு பார்க்குறான், ஐயா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவன் நல்ல ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி உட்கார்ந்து ஜெபம் பண்றான், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இந்த தீமை எனக்கு நடந்துச்சு, என்னை காப்பாத்துங்க, யாரையாவது அனுப்புங்க. அவ்வளோ பெரிய வெளிச்சத்தை கொண்டாங்க, நிலா வெளிச்சத்தையாவது கொண்டுட்டு வாங்க. சமீப நாட்கள் ஏதோ ரெட்டு நிலான்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அப்படி பண்ணுங்க ஆண்டவரே. அப்போ ஆண்டு சார் பிடிய விடு அப்படிங்கிறாரு.
வந்ததுக்கும் இது ஆண்டவரா சாத்தானா புடிய விட சொல்றாரே, ஏற்கனவே ஆபத்தில் இருக்கேன், நான் செத்து போகிறது கடவுளுடைய விருப்பமா சித்தமா அப்படின்னு அவனுக்கு பயங்கரமான குழப்பம் பாருங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் அப்படியே களைச்சி போய் தொங்கிக்கிட்டே இருக்கு, கையெல்லாம் வலிக்குது, காலெல்லாம் வலிக்குது. ஏன் இந்த சிறுமை நின்று அப்படிங்கிற நேரத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளுக்க ஆரம்பிக்குது. அப்படி வெளிச்சம் வர நேரத்தில் பார்த்தா கையை விட்டானா கரெக்டாக தரையில் தான் நின்றுருப்பான். தரைக்கு அவனுக்கு ஒரு அடி தான் இது. ஆனால் இவன் கொண்டு குதிச்சுட்டு நடந்துருக்கிறான். நிறைய நேரத்தில் அப்படிதான் கத்தை சொல்லி கரத்தை நிட்டு வாப்பா, கடத்தை பிடிச்சா ஆசீர்வாதம். கடல் மேலே ஆண்டு நடந்து வர நேரத்தில் சீசர்லாம் படகுல இருக்கிற நேரத்தில் சரியா பேதுரு அவரை பார்த்து சொல்கிறான், நீங்கன்னா நான் நடந்து வரட்டுமான்னு வாப்பான்ட்டார். அவரை பார்த்து அப்படியே வர நேரத்தில் நடந்து வந்தான். இன்னைக்கு அடைசோத்தம் எந்த நிமிஷம் அவன் கடலை பார்த்தானோ அவன் மூழ்க ஆரம்பித்தான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் அடைசோத்திரம் தூக்கி எடுத்ததை குறித்து பார்க்கிறோம். உங்களை கை தூக்கி எடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை கையில் தூக்கி எடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை விடுகிற தேவன் அல்ல. நீங்க ஒரு தடவை அவருடைய கரத்தை பிடிச்சா நீங்க அவருடைய கையை விட்டு விடலாம். ஆனால் அவர் உங்கள் கரத்தை பிடிக்கும் பொழுது ஒரு காலம் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. விசுவாசிக்கிற சத்தமரால் எழுச்சங்க பார்ப்போம். இன்னைக்கு கரத்தை கொடுங்க, நம்பி கொடுங்க. சொல்லுங்க அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கரத்தை கொடுங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற ஆண்டவர். பஞ்சகாலம்னாலும் கர்த்தர் உங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறார். அது சாரிபாத் ஊர் விதவை ஸ்தோத்திரம் அடுத்த தடவை சாப்பாட்டுக்கான வழி இல்லாத டைம்லையும் தேவனுடைய ஊழியக்காரருடைய சத்தத்தை கீழ்ப்படிந்து தண்ணி கொண்டுட்டு வா, அப்படி ஒரு அடையம் கொண்டுட்டு வான்னு சொல்லி கொண்டு வந்த பொழுது பஞ்சகால தீர் மட்டும் அநேக நாட்கள் சாப்பிடத்தக்கதான ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் கொடுத்தார். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சங்கீதம் 118 வாசித்தோம். அதுல பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பது நல்லது, மனுஷரை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பது நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆணித்தரமா நம்புங்க. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நம்புங்க, இனி நீர் மாத்திரமே என் சொந்தமானீர். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை நான் இருப்பேன். எத்தனை பேர் சொல்ல தீர்மானம் பண்றீங்க? அவர் கொல்கிற தேவன் அல்ல, அவர் உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. எரேமியா chapter 17 and verse 7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க ஒரு பெரிய பாக்கியவான், நீங்க ஒரு பாக்கியவதி. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சங்கீதம் 37:5 வாசித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கு? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்னைக்கு கரத்தை கொடுத்துட்டீங்கன்னா உன் கால் கூட ஸ்திரமா இருக்கும் பாருங்க. நீங்க நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் 3:26 வாசித்து பார்க்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன பாருங்க. கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு காப்பார். நீங்க கையை பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா உங்க கால் எதுலையுமே சிக்காது. சொல்லுங்க அல்லேலூயா. அல்ல நேர்த்தியாய் உங்களை வழி நடத்துகிற ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உங்களை உட்காரத்தக்கதான சூழ்நிலைக்குள்ள உங்களை கொண்டு வர்ற ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு. இன்னைக்கு நீங்க ஸ்ட்ராங் அவருடைய கரத்தை பிடிக்கணும். சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க விட்டுறாதீங்கப்பா, என் பிடியை மட்டும் விட்டுறாதீங்க ஆண்டவரே, நான் என்னைக்குமே உங்களோடு கூட இருக்க கிருபை தருவீரா. விசுவாசிக்கிறோம் அல்லேலூயா. சொல்லுங்க பாப்பா. 3 காரியங்களை சொல்லியிருக்கேன். முதல்ல என்ன சொன்னேன்? உங்க காதை கொடுங்க, 2வது உங்க கண்ணை கொடுங்க, 3வதாக உன் கரத்தை கொடுங்க, 4வது கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த செப்பனியா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை. என்னது? அது தன் தேவனிடத்தில் சேரும். 4வது கடைசியாக உங்க கழுத்தை கொடுங்கய்யா. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு என்னது அந்த ஜனங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருந்திருக்கிறாங்க, ஸ்டிஃபாக இருந்திருக்காங்க. 4வது தலை வணங்குறதா. ஆனா ஆண்டவர் சொல்லாரு, நீ தலையை மட்டும் பெண்டு பண்ணிட்டா போதும். பிரைஸ்லா. நான் என்ன செய்வேன்? உன் கழுத்துல ஒரு மாடையை போட்டு உன்னை மணவாட்டியா ஏற்றுக்கொள்வேன். சொல்லுங்க அல்லேலூயா. மணவாளனாக இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை பேர் உங்க கழுத்தை கொடுக்க தீர்மானம் பண்ணிட்டீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, இந்த கழுத்தை பத்தி பார்க்கும் பொழுது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா எனக்கு இருந்துச்சு பாருங்க. சோத்திரம். கழுத்தானது, இந்த கழுத்தை கட்டிக்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு அடையாளமா இருக்கு பாருங்க. நீங்க வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 33:4 வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது உங்களுக்கு சிச்சுவேஷன் தெரியும். யாக்கோபு திரும்ப ஊருக்கு வர்ற நேரத்தில் ஏசாவை ராஜா பண்றதுக்கு எல்லா வேலையும் பண்றான்.
பண்ணிட்டான். இப்போ அவனாலும் பயம் விடல. ஆண்டவரோடு நைட் ஃபுல்லாக உட்காந்து போராடுறான். போராடின பின்பதாக சந்திக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்த பொழுது, அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் சொல்லுங்க அல்லேலூயா, அப்படி உட்கார்ந்து அழுதுருக்கிறாங்க. கழுத்தை கட்டிட்டு அப்படியே முத்தம் செஞ்சு ரெண்டு பாடுதாங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தை பாருங்க. நீ ஆதியாகமத்தின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது என்னது, யோசேப்பு தன்னுடைய தம்பியாகிய பென்யமீனை அலச பார்க்கும் பொழுது நடந்த விஷயம். தன் தம்பியாகிய பென்யமீன் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான். பென்ஜமீனும் அவன் கழுத்தை கட்டி கொண்டு என்ன செய்யுங்களா அழுதார்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இது 46ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது பாருங்க, இப்போ யோசேப்பும் அவன் தகப்பனாக ஈசாக்கும் சந்திக்கிற டைம்ல யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாக இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் சொல்லுங்க அல்லேலூயா. இன்னொரு இன்சிடென்ட் பாருங்க. நீங்க லூக்கான சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இளையகுமார் மனம் திரும்பி வரும்பொழுது தகப்பன் செய்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. எழுந்து புறப்பட்டு தன் தாப்பிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்று சொல்லி பாருங்க. இன்னொரு சந்தர்ப்பம் சொல்லப்பட்டிருப்பாருங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசி பார்க்கும்போது அங்கே பவுல் சொல்றாரு, அந்த சீஷர்ல பார்த்து சொல்றாரு, இனிமே உங்களை நான் பார்ப்பேனான்னு தெரியல அப்படிங்கிற நேரத்தில் நசரேயனாகிய இயேசுவை தேவன் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், பவுலின் கழுத்தை கட்டுக்கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனோட கூட போனான். ஸோ இது என்ன காட்டுனா, ஒரு ரிலேஷன்ஷிப்பை காட்டுது, ஒரு அன்பின் அடையாளத்தை காட்டுது. இன்னைக்கு நீங்கள் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, உங்க கழுத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. அல்ல சொல்லுங்க, என் முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு உண்மையே நான் நேசிக்க ஒப்பு கொடுறேன். 2 கரத்தை உயர்த்தி ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு உண்மையே நேசிக்க நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்பா, ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஆவியில ஆண்டவர் உங்க கழுத்தை அப்படியே கட்டியப்பா உங்களை ஓயாமல் முத்தம் செய்ய ஆண்டவர் நீர் கிருபை தருவீராக. ஆண்டவரே நீர் செய்த நன்மையெல்லாம் நினைச்சு 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 ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்த ஆண்டவர் நீர் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு அந்நியமா இருக்கவே கூடாதப்பா, உமக்கு அந்நியமா இருக்க கூடாதப்பா, உமக்கு தூரத்திலே இருக்க கூடாதப்பா. ஆண்டவரே உம்மை கட்டி தழுவுகிற ஒரு மகளாக நான் காணப்பட எனக்கு நீர் கிருபை தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. தாவீதின் யோனத்தானுடைய அந்த வாய்க்கை பவர் சிநேகத்தை போல ஆண்டவரே உமக்கும் ஆண்டவர் எனக்குமான ஆண்டவர் ரிலேஷன்ஷிப் காணப்பட நீ கிருபை தருவீராக. ஆண்டவரே சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். உங்க கழுத்தை கொடுங்க. இங்க ரோமர் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ரோமர் 14:16 வாசித்து பார்க்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, தேவனுடைய வேலைகளை செய்த 2 பேருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தன் பிராணனுக்காக தங்கள் கழுத்து கொடுத்தவர்கள். அவளை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியார் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்காங்க. முந்தின வசனத்தை யாரும் வாசித்து பாருங்க, யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு? யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கிலாவையும் வாழ்த்து. அன்னைக்கு பவுலுக்கு அப்படி நல்ல உடன் ஊழியர்ல கொடுத்துப்பார். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அவர்கள் ஊழியத்துக்கு தங்களை என்ன செஞ்சாங்களாம்? கழுத்தை கொடு. இன்னைக்கு நம்ம கொடுக்குறோமா? நீங்க மெடிக்கல் கேம்ப்ல கொடுத்தீங்க, எல்லாரும் அதான் ஆச்சரியப்பட்டாங்க. இவ்வளவு பெரிய சக்சஸ் காரணம் என்ன? 80% நம்முடைய விசுவாச மக்களுடைய ஒத்துழைப்பு. 80% மேல ஃபுல் ஃப்ரெஜ் தான். எல்லாரும் பம்பரமா நாங்களாம் இவ்வளோ களப்பணி, இவங்கெல்லாம் இவ்வளோ களப்பணியாற்றுவாங்க நான் நினைச்சு பார்க்கலாம். ஃபீல்ட் ஒர்க், வயசானவங்க, பெரிய ஆஃபீஸர்ஸ், அவங்களாம் பல பேருக்கு ஆர்டர் போட்ட ஆட்கள், அவங்க இருந்து செஞ்சதை பார்க்கும்போது கழுத்தை ஊழியது கொடுத்தும் போது ஒரு பெரிய ரிசல்ட். எல்லாருமே சொல்லும்போது பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம பெரிய அச்சீவ்மெண்ட் பரலோகம் தரணும். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் கவனிக்கப்பட்டிருக்கலாம், கவனிக்கப்படாமல் இருந்திருக்கலாம், உதாசீனப்பட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் பொறுப்பை நீங்கள் உண்மையாக செஞ்சீங்க. பார்த்தீங்க, ஊழியத்தமாக நினச்சி கழுத்தை கொடுத்தீங்களே, இது கர்த்தருடைய பணின்னு கொடுத்தீங்களே, எவ்வளோ பெரிய ரிசல்ட் உண்டாச்சு. அவரோடு இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ முக்கியம். அல்லேலூயா. அவரோடு இருக்கிற ஐக்கியத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்ளுங்க தேவஜனங்க. இந்த வசனம் 4 காரியங்களும்
ஆபத்துக்கு நீங்கள் நான் தப்பணும்னா முதலாவதாக உங்கள் காதை கொடுங்க. அவர் சொல்கிற வார்த்தையெல்லாம் அப்படியே கவனமாக கேளுங்க. ஆண்டவரே உன் குரலை கேட்கணும்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்க சொல்லுங்க. ரெண்டாவதாக உங்கள் கண்களை கொடுங்க. விருத்த சேதனமுள்ள கண்களை கத்து தரட்டும். இது வேதத்தை உட்கார்ந்து பாருங்க. இந்த வேதத்தின் மூலமாக நல்ல எச்சரிப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறது, கடிந்துகள் கிடைக்குதே. ஆண்டு உங்களை கடிந்து கொள்கிற ஆண்டவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். யாருக்கு எப்படி சொல்லணும்னு சொல்லுவார். எந்த நேரத்தில் கடிந்து கொள்ளணும், செய்யாத தீயை தொட போறீங்கன்னா எச்சரிக்கைன்னு சொல்வார். ஒரு தீமையை செய்ய போறீங்க, எச்சரிக்கை. உன் மனசாட்சி மூலமா சொல்வாரு, எல்லாவற்றின் மூலமா சொல்லுவார். மூன்றாவதாக உங்க கரத்தை கொடுங்க. பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவருக்கு உங்க கரத்தை கொடுங்க, நம்புங்க அவரை. நான்காவது கடைசியாக உங்க கழுத்தை கொடுங்க, சேவிங்க. உமே சேவிப்பேன். ஒரு மணவாளனுக்கு மனைவாட்டி இல்லை சோத்திரம் தன்னுடைய வாழ்க்கை கொடுக்கும் பொழுது என்ன செய்யறாங்க? எவ்வளோ சேவை செய்யறாங்க. அப்படித்தானே? சேவை. ஏற்ற துணை உண்டாக்குவேன்னு சொல்றார். சேவை. தேவனுடைய சேவையில் பொறுப்படுங்க. உங்களுடைய பங்கினை நிறைவேற்றுங்க. சபையின் நன்மைக்கு உழைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இருக்கிற இடத்துல அப்படியே உட்கார்ந்து கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? எல்லாம் அப்படியே கண்களை மூடிச்சோம். அப்படி கிருபை நல்ல பிதாவை நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு எங்களோடு கூட பேசின தெய்வக்கா நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். ஆபத்துக்கு தப்ப நீர் கிருபை தருகிற ஆண்டவரப்பா, ஆண்டவர் ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே காதை கொடுக்க கிருபை தருவீராக, எங்கள் கண்களை கொடுக்க கிருபை தருவீராக, எங்கள் கரத்தை கொடுக்க கிருபை தருவீராக, எங்கள் கழுத்தை கொடுக்க நீர் கிருபை தருபடியா ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை சரண்டர் பண்றோம்ப்பா. எங்களை பொறுப்பெடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய ஆண்டவரே சத்தத்தை கேட்கிற விருத்த சேதனமுள்ள செவிகளை தருவீராக, வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள கண்களை தருவீராக, எச்சரிப்புகளை கண்டு உணர்வடைகிற கண்களை தருவீராக ஆண்டவரே. கண்ணிருந்தும் குருடாகி போனவர்களை போல இருக்க கூடாது. பிசாசு ஆண்டவரே கண்களை ஆண்டவர் குருடாக்கி போட்டிருக்கான். எங்கள் கண்களை திறங்க. ஸ்ரீகாந்தான், உங்களை எச்சரிப்பு எனக்கு வேணாப்பா சொல்லுங்க. உங்களை எச்சரிப்பு எனக்கு வேணாப்பா. உங்க எச்சரிப்பு எனக்கு கிடைச்சி உங்களுடைய கடிந்து கொள்ள எனக்கு இருக்கணும்ப்பா. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல நீ சரீரத்தை அழிக்கிற தேவன் மாத்திரம் ஆத்மாவை அழிக்க வல்லமையுள்ள தேவன். உமக்கு பயந்து நடுங்க நீர் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் கரத்தை கொடுக்க கிருபை, நம்பிக்கையா இருக்க கிருபை தாங்க. உங்கள் கரத்தை பிடித்துக்கொள்ள, இறுக பற்றிக்கொள்ள கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அத்தி மரம் துளி விடாமல் போனாலும் அல்ல நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். எஸ், ஹல்லேலூயா. அந்த உறுதியை தரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. கழுத்தை கொடுக்க நீர் கிருபை தருவீராக, கட்டி பிடித்துக் கொள்ள கிருபை தாங்க, முத்தமிட கிருபை தருவீராக, கண்ணீரோடு நன்றி செலுத்த கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இதெல்லாம் நாங்க செய்யும் பொழுது எங்க வாழ்க்கை காக்கப்படுமே. ஐயோ அப்படிங்கிற நிலை மாறி ஆசீர்வாதம் அப்படிங்கிற நிலைக்குள்ள வர்றோமே. நீர் கூட வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபையில கரம் இருக்கட்டும் அப்பா. கர்த்தர் ஆண்டவரே எங்கள் ஜனங்களை ஆசீர்வதித்து அண்டு காக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் இவர்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. இவர்களுக்கு தேவையான எல்லா நன்மையும் தருவீராங்கப்பா. ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கையில நீர் பிரசன்னமா இருந்து அப்பா சமாதான சந்தோஷத்தை நிறைவாய் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய கிருபையில கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படும் வழி நடத்தும் ஆசீர்வாதம் ஜெயித்துத்தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சத்தமா சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் நம்ம அனைவரும் சகல பரிசுத்தவான் இன்றும் இன்று சதாக்கால் நிலைத்திருப்பதாக. சல் 3 அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம் தேவ ஜனங்களே, இன்னைக்கு நல்ல ஒரு ஆலோசனை பெற்றுக்கொண்டோம். நம்முடைய காதை கொடுக்கணும், நம்முடைய கண்களை கொடுக்கணும், நம்முடைய கரத்தை கொடுக்கணும், நம்முடைய கழுத்தை கொடுக்கணும்னு சொல்லி 4 விஷயங்களை நாம் தியானித்தோம். அதன் மூலமாக ஆபத்தை நாம் தவிர்த்து கொள்ள முடியும். ஆபத்தான உலகத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கை காத்து கொள்கிறதற்கு இது மிக ஆசீர்வாதம். உடனடியாக ஒப்பு கொடுங்க, இதன்படி வாழுங்க. கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார்.
உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, உங்கள் சாட்சிகளையும் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். இதன் மூலமாக கர்த்தருடைய நாமம் நிச்சயமாக மகிமைப்படும். எங்களை நீங்கள் ஆன்லைன் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய யூடியூப் சேனல் ஜாயன் ஏஜி சர்ச் திருநெல்வேலி, அது உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பாஸ்டரியாவுடைய அந்த முகம் அதில் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு எஸ் ப்ரோக்ராம், யூத் என்டர்மெண்ட் சர்வீஸ் மற்றும் நமக்கு ஆராதனைகள், நல்ல ஜபங்கள், பைபிள் ஸ்டடிஸ் இருக்குது. அது மாத்திரமல்ல, ஜயன் ஏஜி டிவி திருநெல்வேலி அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது. அதில் சிறுவருக்கான ஒரு பிளஸ் சர்வீஸ் மகிமையாக பதிவு செய்யப்பட்டு அனுப்பப்படுகிறது. அது உங்களுக்கு நிச்சயமாக சின்ன பிள்ளைகளை பார்க்க வைங்க. அது நிச்சயமாய் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உதவி செய்வார். திருநெல்வேலி இருப்பீங்கன்னா, வேற திருச்சபைக்கு போனனா எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். வாங்க, ஒன்று சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா. கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையை செய்வாராக. God bless you.